Hello friends, welcome back to my channel ES Lifestyle. இன்னைக்கு வீடியோ எக் மசாலா. ஒரு சிம்பிள் 3 ingredients யூஸ் பண்ணி ஒரு எக் மசாலா பார்க்க போகிறோம். இது சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த எக் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எக் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. அதோட ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு நான் ஒரு முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். பக்கத்துலேயே ரசம் கொதிச்சிட்ருக்கு. நைட்டு டின்னருக்கு எக் மசாலா ப்ளஸ் ரசம். எண்ணெய் நல்லா சூடாகக்கூடாது. எண்ணெய் ஊற்றி ஒரு 2 to 3 செகண்ட்ஸில் நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப எண்ணெய் சூடாகிருந்து ஆட் பண்ணணும், உடனே கரிஞ்சு போயிடும் தூள். அதனால் எண்ணெய் சூடானதும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடயே உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃப்ளேம் ரொம்ப கம்மியில் வச்சு பண்ணுங்கள். ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ நல்லா இருக்காது. அடுத்து கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்தளவுக்கு ஸ்லோவாக வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஸ்லோவாக. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டை எல்லாமே மசாலாவில் படுற மாதிரி நம்ம வச்சாச்சு. ஒரு சைடு 5 நிமிஷம் வேக வைங்க. இப்போது திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. இது ஆல்ரெடி எல்லாமே வெந்தது. எக்கோட லேயர் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும். அதனால் ஒரு சைடு 5 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாமே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே லைட்டாக பெப்பர் தூவி கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். எக் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.